சைத்தன்ய மகாபிரபோட அந்த நாம சங்கீர்த்தன கோஷ்டி இதுல நித்யானந்த பிரபு பலராமருடைய அவதாரம். நித்யானந்தர் சைதன்யரோட 13 வயசு மூத்தவர். ஆனா 20 வருஷமா அவர் பாரதம் பூரா நடந்தே சுத்தி இருக்கிறார். நாமெல்லாம் ஒவ்வொரு காரணத்தோட கோயிலுக்கு வருவோம், புனித ஸ்தலங்களுக்கு போவோம். நித்யானந்த பிரபுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு நல்ல கிருஷ்ண பக்தனை நான் பார்க்கணும், அந்த பக்தனோட நான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டை விட்டு போய் 20 வருஷமா அப்படி தேடி அலைஞ்சார். அப்படி தேடி அலைஞ்சுதான் சைதன்யரை சந்திக்கிறார். இவ்வளவு வயசு வித்தியாசம் இருந்தா கூட அவர் நான் மூத்தவன் அப்படின்னு கருதாம, ஏன்னா ஆத்மாவுக்கு வயசு கிடையாது. ஆத்மா சில பேர் 60 வயசு இருப்பான், ஆனா மெச்சூரிட்டி பார்த்தா 10 வயசு தான் இருக்கும். சில குழந்தைங்க சின்ன வயசுலயே ரொம்ப பக்தியில ரொம்ப ஒரு திறனோட இருப்பாங்க, 50 வயசுக்காரங்க மாதிரி இருப்பாங்க. இந்த உடலை பொறுத்து நாம தீர்மானிக்க முடியாது பெரிய பக்தர் சின்ன பக்தர் அப்படின்னு. உடம்பு இருக்கும் போகும், எல்லாம் வரும் போகும். ஆனா ஆத்மா கிருஷ்ணரோட இருக்கா இல்ல உலகத்தோட இருக்கா, எதை கொண்டுதான் மதிப்பு மரியாதை. எப்பவுமே ஒரு பஜனை நடக்குன்னா அது முடிஞ்சதும் அந்த வைப்ரேஷன்லயே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அந்த ஆத்மா கடவுளோட திளைக்குன்னு அர்த்தம். பஜனை முடிச்சதும் எப்படா முடிப்பாங்கன்னு உடனே பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஆத்மா இது வரைக்கும் உலகத்துலதான் இருந்தது. ஆனா பஜனை அவங்கள தடுத்து இருந்தது. பஜனை முடிஞ்சதும் அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி தொடரும். இதுதான் கணக்கெடுக்கணும். அப்ப 20 வருஷமா இடையறாது ஒரு நல்ல சத்சங்கம் வேணும், கடவுளை தேடக்கூடிய ஒரு பக்தன் எனக்கு வேணும்னு சொல்லி ஏங்கி அலைஞ்சார். இத்தனைக்கு அவர் பலராமருடைய அவதாரம் தான், இருந்தாலும் அப்படி காற்றார் உலகத்துல. சைதன்யரை சந்திச்சதும் காலில் விழுந்து பாகவத ஸ்லோகங்களை சொல்றார். அந்த ஸ்லோகங்களை கேட்கும் போதே இவருக்கு மயக்கம் வருது சைதன்யர். ஏன்னா அவர் கிருஷ்ணரே தான், ராதே கிருஷ்ணரை சேர்ந்து சைதன்யரா இருந்தாங்க. ஒரு ஸ்லோகத்தை கேட்கும் போது அவர் மயங்கி எழுந்திருக்கவே இல்லை, இறந்துட்டாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அது என்ன ஸ்லோகம்னா, ஒரு முறை கிருஷ்ணன் மாடு மேய்க்க போகும்போது, காட்டுக்குள்ள போகும்போது தூரத்துல புகையா தெரிஞ்சது. அந்த சமயம் கிருஷ்ணர் பையன்கிட்ட சொல்றார், ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், வீட்டுல அம்மாட்ட சாப்பாடு வாங்கிட்டு வரல, இப்போ பசி எடுக்குது, எனக்கு நடக்கவும் முடியாது, தூரத்துல புகை தெரியுது, யாகம் நடத்துறாங்க பிராமணர்கள்லாம், அங்க போனீங்கன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்கும், யாராவது 2 பேர் போங்க அப்படின்னு சொன்னார். பையங்கள்லாம் ஆசையோட ஓடி வந்தாங்க. அங்க ஓடி வந்தாச்சுன்னா அங்க பிராமணர்கள் கண்டுக்கவே இல்லை, அவங்க மும்முரமா யாகம் நடத்திட்டாங்க. இவங்கெல்லாம் சுத்தி நின்றுட்டு நமஸ்காரம் பண்ண, கிருஷ்ண பலராம் வந்திருக்காங்க, பசியோட இருப்பாங்க, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு வேண்டுறாங்க. அவங்க காதலே கேட்கல. இவங்க திரும்ப திரும்ப கேட்கவும் அந்த பிராமணர்கள்லாம் இன்னும் சத்தமா ரொம்ப அனுஷ்டானவாதியா காட்டினாங்க. நிறைய பேர் அடுத்தவங்க கிட்டதான் பக்தரா தன்னை காட்டுவாங்க. தனிப்பட்ட நடத்தைய பார்த்தாச்சுன்னா ரொம்ப மோசமா இருக்கும், அது வெளியே தெரியாது. ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப சாது, கோயில்பட்டியில. ஆனா வீட்டுல போய் பார்த்தா தெரியும், மனைவி அந்த பாடுபடுத்துவார். இதே மாதிரி புருஷனை படாத பாடுபடுத்துற மனைவிமார்களும் உண்டு. ஆனா வெளியே பக்தரா இருப்பாங்க. அது மாதிரி இல்லாம கத்துக் கொடுக்கறதுக்காக வந்தவங்க அந்த 5 பேர்: சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, கதாதர பிரபு, ஸ்ரீவாஸ் பிரபு, 5 பேர். நம்ம அதனாலதான் அவங்க மூலமா பக்தியை பிரார்த்திக்கிறோம், பக்தி வரட்டும், நாமத்தை சொல்லு. பஞ்ச தத்துவம்னு பேர், 5 உண்மைகள். சைதன்யர் ராதாகிருஷ்ணர், நித்யானந்தர் பலராமன், அத்வைதர் சங்கர நாராயணர், ஸ்ரீவாஸ் நாரதர். இவங்க எல்லாம் ஹரிநாமத்தை பரப்புனாங்க. யாரும் செருப்பு போடல, எல்லா இடங்களையும் ஆடி பாடி பரப்புறாங்க. அப்போ அந்த அந்தனர்கள் யாருமே கண்டுக்கல.
இவங்க வருத்தம் ஆயிருச்சு. அவங்க இன்னும் சத்தமா தங்களை அனுஷ்டானவாதியா காட்டி காது கேட்காத மாதிரி நடிச்சாங்க. சரின்னு சொல்லி இவங்க திரும்ப வந்துட்டாங்க. இவங்க பையங்க பேசிக்கிறாங்க. யாகம் முடிஞ்ச பிறகுதான் அவங்க தருவாங்க. அதுக்கு முன்னாடி தர மாட்டாங்க. ஏன் கிருஷ்ணன் நம்மளை இப்படி அனுப்பி வச்சான் அப்படின்னு பேசி கிருஷ்ணர்ட்ட வந்து இனி எங்களால நடக்க முடியாது. இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. கிருஷ்ணர் சொன்னார், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. யாகம் வந்து விதி பக்தி. ஆனா யாகத்துல இறைவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பொம்பளைங்க எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்களே, பிராமண பொம்பளைங்க எல்லாம், அது வந்து பாசம் உள்ளவங்க அவங்க எல்லாம். இவங்க எல்லாம் ரூல்ஸ் தான் பேசுவாங்க. நீங்க இந்த பாசமா இருக்கிறவங்க கிட்ட போனா நமக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கும். இல்ல நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு பசி, இந்த பசியில இன்னும் நடக்க முடியாது. கிருஷ்ணர் சொல்றார், நான் நடந்துருவேன், நான் பாதி தூரம் தான் போக முடியும், அதுக்கப்புறம் நான் கிரிதிருப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்னு கேட்க, சரி சரி உனக்கு அவ்வளவு மோசமா இருக்குன்னா நாங்க அந்த அளவுக்கு இல்ல, நாங்க போயிட்டு வரணும். திரும்ப இவங்க போனாங்க. போயிட்டு அந்த பிராமண வித்திகள்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இவங்க எல்லாம் போய் நிக்கவும், இந்த பிருந்தாவனத்து மக்களுக்கு எல்லாம் கண்ணுல கிருஷ்ணன் மேல இருக்கிற பாசத்தால கண்மை போடாமலே ஒரு கருப்பு வரி இருக்கு. அங்க உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கும். அப்போ அந்த பொம்பளைங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் பிருந்தாவனத்து பிள்ளைங்க அப்படின்னு. பிள்ளைங்களா வாங்க, உள்ள வாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கிருஷ்ண பலராம் மாடு மேய்க்கிறாங்க பக்கத்துல, பசியோட இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க எல்லாம் நாங்க ஏற்கனவே கண்ணனை பார்க்க தவிக்கிறோம், செவி வழியா கேட்டிருக்கிறோம் கிருஷ்ணனுடைய வர்ணனை எல்லாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தி வர்ணிச்சா கிருஷ்ணன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி. அடர்த்தியான இருண்ட நீல நிறம், சுருள் சுருளா கத்தையா முடி, அதுல உச்சில மயில் பீலி, அதுல பாசிகளோட ஒரு கிரீடமாட்டம் சுத்தி வச்சிருக்குது. கழுத்துல மஞ்சள் கலர்ல ஒரு துண்டு, இல்லாட்டி அது அது ஒரு ரத்தின போர்வை மாதிரி ஒரு அலங்காரமான போர்வை கழுத்துல. இடுப்புல வந்து பட்டு பீதாம்பரம், இப்படி கால்ல கொலுசு, இதெல்லாம் அவ வர்ணிச்சு அந்த ஸ்லோகத்தை சொல்றா. அந்த ஸ்லோகத்தை தான் இப்போ வந்து சைதன்யர் கேட்டு மயங்கி விழுந்தார். அந்த அந்தன பத்தினிகள் சொன்ன வார்த்தை அது. அப்போ கிருஷ்ணனா, கிருஷ்ணன் வந்திருக்கானா, பலராம் வந்திருக்கானா, ஐயோ நாங்க எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி சமைச்சதை அடுப்பை கூட ஆஃப் பண்ணல. சமைச்சதை அப்படியே தூக்கிட்டு திடுதிடுன்னு ஓடுறாங்க. அப்போ அதுல ஒரு சில பிராமணன் பார்த்துட்டு, எங்க போறீங்க, எங்கேயும் போகாதீங்க, இங்கெல்லாம் பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடி வந்து தடுத்தாங்க. அதை மீறி தான் அவங்க எல்லாம் போனாங்க. அதுல ஒருத்தன் அவன் மனைவியை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி சுண்டி இழுத்தான். அவன் கிருஷ்ணான்னு சொல்லி அந்த இடத்துல உயிரை விட்டா. உயிரை விட்டதும் பிராமணங்கள்லாம், ஐயோ ஒரு சாவு நடந்துருச்சு, இனி யாகம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க. இந்த பொம்பளைங்க எல்லாம் வந்தாங்க, கிருஷ்ணருக்கு வந்து கிட்டத்துல வந்து ரசிச்சு பார்த்தாங்க, பரிமாறினாங்க. கிருஷ்ணர் சொன்னார், அங்க என்னென்ன நடக்கும், பிராமணர்களை தவிக்க விடக்கூடாது, நீங்கெல்லாம் போங்க, உங்க கணவன்மார்கள் உறவினர்கள்லாம் தேடுவாங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா இவங்க கேட்கல, நாங்க தான் பரிமாறுவோம் அப்படின்னாங்க. கிருஷ்ணர் வேண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சார். அவங்க எல்லாம் காலுதான் முன்னாடி போகுது, மண்டை மட்டும் பின்னாடியே இருக்கு. கிருஷ்ணனை விட்டு போக மனசு இல்லை. அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு திரும்ப ஒருவேளை கூப்பிட மாட்டானான்னு பார்த்துக்கிட்டே திரும்பி போனாங்க. அங்க போயாச்சுன்னா அங்க பிராமணர்கள் கோவப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாம் இவங்க காலில் விழுந்து, யாகத்துக்கு ரிசல்ட் வந்து இறைவனுக்கு எல்லாம் கொடுக்கறது. நாங்க அதை சடங்கா செஞ்சோம், நீங்க நேர்லயே செஞ்சிட்டீங்க, இதெல்லாம் பாக்கியசாலிங்க, உங்களை மனைவியை அடைஞ்சதுக்கு நாங்க பெருமைப்படுறோம். அஹ் கடவுளை திருப்திப்படுத்துறதே உங்க நோக்கமா வாழ்ந்திருக்கீங்க, அது தெரியாம நடந்துக்கிட்டோம், ஒருத்திய தாலி வேற பண்ணிட்டோம்னு சொல்லி வருந்தி அவங்கள காலில் விழுந்து வணங்கி திரும்ப அழைச்சிட்டு போறாங்க. இதை நாம வரலாறுல பாக்குறோம், பாகவத்திலே இருக்கு, இதனுடைய லீலைகள்லயும் இந்த சம்பவத்தை பத்தி வருது. இதுல என்னன்னா, அவங்க நடந்து போற போது ஒரு ஸ்டெப் வைப்பாங்க, அடுத்த கிருஷ்ணனை திரும்பி பார்ப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நடப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க, என்னை கூப்பிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்குறாங்க. இந்த ஏக்கம் வரணும். உலகத்தை நோக்கி கால் போனா கூட
எண்ணம் பூரா கிருஷ்ணரை நோக்கி இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா மறுஜென்மா இல்லை, கிருஷ்ணரோட இருக்கலாம். இல்லாட்டி திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு பழக்கம் போல பல யோனிகள்ல பிறந்து என்னென்ன பண்ணோமோ அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாயா பிறக்கும் போது குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, குரங்கா பிறந்தா சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு ஒரு இசம், மேனரிசம் சொல்றோம், அது மாதிரி ஒவ்வொரு பழக்க வழக்கம். அதுதான் அந்த உடலை ஆக்கிரமிக்கும். ஆத்மா கடவுளை நோக்கி இருக்கிறதுக்கு தடையா இருக்கும். நமக்கு கடவுள்கிட்ட மனசு இருக்காங்கிறத எப்படி சோறு வந்துட்டான்னு அப்பப்போ செக் பண்றோமோ அது மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்லாட்டி வம்புதான். ஹரே கிருஷ்ணா.